திமுகவிலிருந்து சிலர் இப்பொழுது கட்சியிலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். அவர்கள் யாரும் அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடையாது. கட்சியில் எப்பவுமே ஒரு சின்ன அதிருப்தி இருக்கும். அவர்கள் போயிருக்கிறார்களே தவிர அதிமுகவில் கொத்து கொத்தாக போகிறார்கள். தினசரி இவர் கட்சியை விட்டு போகிறார், அவர் கட்சியை விட்டு போகிறாருங்கிறது தான். நாளே வாக்கெடுப்பின் போதே இரண்டாக பிளந்திருந்தது, 22, 25. அதுக்கப்புறமா அதுல உள்ள கொஞ்சம் மாற்றம், இங்க இருந்து இங்க கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, அவ்வளவுதான். ஏன்னா எல்லாருமே பயம்தான் காரணம். இந்த கட்சி இப்ப உடைந்து சுக்குநூறாக ஆகக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கிறது. இதை நீங்க அணை கட்டி எல்லாம் நிறுத்த முடியாது. இது ஒரு வெள்ளம் அடித்து கொண்டு வருகிறது. அதுல ஒரு கொஞ்சம் கூட அந்த கரிஸ்மா, ஒரு கவர்ச்சி இல்லாத, இதுநாள் வரை எப்படியா இவர் இந்த கட்சியை தன் கைக்குள் வைத்திருந்தாருங்கிற அந்த ஆச்சரியம் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியால் கட்டாயமாக இனியும் கட்சியை தடுத்து நிறுத்த முடியாது. ஸோ அவங்க அதை ரிகன்சைல் பண்ணித்தான் ஆகணும். கட்சி பல துண்டுகளாக ஆகப் போகிறது. உடனடியாக பலன் வேண்டுவோர் எங்க போவாங்க? தாவேகாவுக்கு போவாங்க. நீண்ட கால பலன் வேண்டுவோர், நாங்க கொள்கை முக்கியங்க, இந்த தடவை பரவாயில்ல, அடுத்த முறையாவது நான் தேர்தலில் நின்று ஜெயித்து நான் மேல மேல வளரணும் அப்படிங்கிறவங்க திமுகவுக்கு போவார்கள். மீதி பேர் இங்கேயும் அங்கேயுமாக எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ தங்களுடைய என் திறமை இது, நீ எனக்கு என்ன தருவ என்று ஒரு நேரடி ஆதாய பேரத்தில் ஈடுபட்டு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போக போறாங்க. இது ஓரளவுக்கு அரசியலை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய அனைவருக்குமே தெரிகிறது.